ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. நம்ம சில முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். ஸ்பெர்ம் ஃப்ரீசிங் வந்து ரொம்ப முக்கியமாக வேற ஒரு செக்ஷனுக்கு பண்ணுறோம். யாருக்குன்னா விந்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு சரி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம், இக்ஸி போன்ற முறையில் பண்ணலான்னு. அல்லது விந்தணுக்கள் இல்லை எசூஸ்போமியான்னு வர்றவங்களுக்கு சில நேரம் டெஸ்டிஸில் கொஞ்சம் விந்து இருந்தால் அதை எடுத்து ஃப்ரீசிங்கில் வச்சு உபயோகப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஸோ எசூஸ்போமியான்னு சொல்லக்கூடிய விந்தணுக்கள் குறைவாக இருக்கிறவங்கள பற்றி சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். முதல்ல அடைப்புனால் விந்து உற்பத்தி ஆகுது ஆனால் வெளிவராமல் அடைப்பு இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன? ஒன்று வந்து ஏதாவது இல்லை இப்போது ஆண்களுக்கு வந்து கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, மெக்கானிக்கலாக அதை அடைப்பு ஏற்படுத்துகிறாங்க. இரண்டாவது விந்தணுக்கள் நல்லா உற்பத்தி ஆகிட்டுருக்கும் ஆனால் வர்ற குழாயில் அடைப்பு இருக்கலாம். அதே மாதிரி விந்து பை நல்லாயிருக்கும் ஆனால் விந்து குழாய் இல்லாமல் இருக்கலாம். பிறவியிலேயே ஒருத்தருக்கு விந்து குழாய் இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி இளைஞர்கள்லாம் இன்றைக்கி வந்து சாதாரணமாக செக்ஸில் ஈடுபடுறதை நம்ம பார்க்குறோம். திருமணத்துக்கு முன்பாக செக்ஸில் ஈடுபடுறது, பால்வினை நோய்களுக்கு பெற்றுக்கொள்ள நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். ஒன்று வந்து கோனோகாக்கஸ் என்று சொல்லக்கூடிய கொனோரியா நோய், இந்த மாதிரி பல்வேறு நோய்கள்னால அந்த விந்து குழாயில் அடைப்பு ஏற்பட்டுரும். டிபி போன்ற நோய்கள்னால அடைப்பு ஏற்படலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? டாக்டர், நான் கோயம்புத்தூர்லேருந்து பிரியா பேசுகிறேங்க டாக்டர். பிரியா சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்கள்கிட்ட பேசணும். ரொம்ப நாள் உங்களுக்கு லைன் ட்ரை பண்ணிட்டு பட் இப்போ தான் கிடச்சிருக்கு. நன்றி, சொல்லுங்கள். சார் நான் மேரேஜே 2 வருஷம் ஆகுது. சரிங்க. ஆனால் ஒன்றும் எங்களுக்கு பேபி இல்லைங்க சார். எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. சரிங்க. பட் இப்போ வந்து கரெக்ட் பண்ணி நான் மாதம் எனக்கு பீரியட்ஸ் கரெக்டாக ஆகிட்டு இருக்குது. சரிங்க. அந்த கருமுட்டை வெடிக்கிறது அதான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். 27th டே கருமுட்டை ரப்சர் ஆகுது, ஸ்கேன் போயிட்டு வந்துட்டு இருக்கேங்க சார். சரி. பட் எங்க வீட்டுக்காருக்கு அந்த ஸ்பெர்ம் கவுண்டிங் இருக்கு இல்லைங்க சார், அந்த செமினல் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அதுக்கு வந்து மோட்டிலிட்டி வந்து 32% தாங்க சார் இருக்குது. சரி. வேல்யூம் வந்து 2.5 ml இருக்குங்க சார் வேல்யூம் இருக்குது. இந்த அணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குங்க? இந்த அணுக்கள் சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார், நாங்க ரிப்போர்ட் பார்த்து உங்கள்கிட்ட இப்ப பேசிட்டு. கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. 89 இருக்குங்க சார் கான்சென்ட்ரேஷன். நல்லா தான் இருக்குங்க. அவருக்கு நல்லா தான் இருக்கு. அவர் நல்லா இருக்காங்க சார். ஆமாம், அவர் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. அதாவதுங்க 2 பேரும் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் கருத்தரிக்கலைன்னா உங்கள் ரிப்போர்ட்டு தான் நார்மல், நீங்கள் நார்மல்னு எடுத்துக்க கூடாது. ஸோ அடுத்தடுத்த லெவல் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். நீங்கள் 2 பேரும். அதாங்க சார், இப்போ நான் ட்ரீட்மெண்ட் 1 இயராக பார்த்துட்டு இருக்கேங்க சார். எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டாக்டர் மூவ் பண்ணி இப்போ மென்சஸ் கரெக்டாக ஆகிட்டு இருக்குது. சரிங்க. பீரியட்ஸ் கரெக்டாக ஆகிட்டு இருக்கு. பட் நான் ஸ்கேன் வந்து லாஸ்ட் மந்த் தான் சார் ஸ்கேன் எடுத்தேன். சரி. அதை எடுத்து இப்போ அந்த கருமுட்டை எல்லாம் க்ரோவிங் ஆகி 20 லெஃப்ட் சைடு வந்து LH வந்து லெஃப்ட் சைடு 20 ஆகி ரப்சர் ஆயிடுச்சுங்க சார் எனக்கு. சரி. ஆனால் பட் நாங்கள் சேர சொன்னாங்க, சேர்ந்தும் இப்போ எனக்கு அந்த இந்த மாதம் மென்சன்ஸ் ஆகிற மாதிரி தாங்க சார் இருக்கு. எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு, அழுகியா இருக்கு. நான் நினைக்காத நாளே இல்லை. உங்க ப்ரோக்ராம் நான் டெய்லி வாட்ச் பண்ணுவேன். பட் எனக்கு வந்து உங்க லைன் கிடைக்காம இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. ஐ தேங்க்ஸ் டு காட் சார். உண்மையாலுமே ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. நேற்றுக்கும் நீங்க சொன்னீங்க அந்த செமினல் டெஸ்ட் என்ன நீங்க ஃபாலோ பண்ணணும்னு. நான் அது கூட பென்சில்ல பேப்பர்ல எழுதி வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தேங்க சார். பட் எல்லாமே ஓகேன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் நீங்க சொல்லுங்க சார், எனக்கு என்ன பண்றது, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயுஐ பண்ணுங்க. எனக்கு ரொம்ப வேணும், குழந்தை வேணும் எனக்கு. கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். நீங்கள் ரொம்ப இவ்வளோ 2 வருஷத்துல ரொம்ப டென்ஷனாக இருங்க. முதல்லங்க ஐயுஐ பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் கணவருடைய விந்தணுக்கள் எடுத்து உங்கள் கர்ப்பப்பையில் போட்டு ஐயுஐ பண்ணலாம். 3 முறை முதல் கண்டிப்பாக 6 முறை வரைக்கும் பண்ணலாம். பெரும்பாலும் அதுலேயே நீங்கள் கருத்தரிச்சிருவீங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்படி ஆகலைன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போக வேண்டியது இருக்கும். ஐயுஐ பண்ணா கொஞ்சம் சான்ஸ் இருக்குல்லைங்க சார்? கண்டிப்பாக இருக்குது. ஐயுஐல நிறைய பேர் கன்சீவ் ஆவாங்க. நீங்கள் ஏன் worry பண்ணுறீங்க? ஓகே சார். எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் வேற எனக்கு இருக்குங்க சார். எனக்கு அதுவும் பயமா இருக்குது. எனக்கு என்னென்னமோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். எனக்கு தைராய்டு மாத்திரை நான் சாப்பிட்டு மார்னிங் சாப்பிட்டு தான் இருக்கேன். 3 மாசமா சாப்பிட்டுருக்கேன். சரிங்க. பட் இந்த மாதிரி எங்களுக்கு ப்ராப்ளம் வரப்போ என்னென்னு நினைக்க தோணுது, ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க சார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்து ஒவ்வொரு நாளும் உங்கள் ப்ரோக்ராம் நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது எளிமையாக சரி பண்ணிடலாங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை இல்லை. 100 தம்பதிகளில் 15 தம்பதிகளுக்கு பிரச்சனை இருக்கும். அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிக்கிட்டே இருப்பாங்க. அது ஸ்டெப் வைஸாக நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். கரெக்டாக போய்கிட்டு இருக்கீங்க. அடுத்த லெவல் ஐயுஐ பண்ணுங்கள். 3 முதல் 6 முறை பண்ணுங்கள்.
அதில் சக்ஸஸ் ஆகலைன்னா அதுக்கு அடுத்த லெவல் நீங்கள் போகலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வீட்டுக்கு அந்த மோட்டிலிட்டி கம்மியாச்சுனால அந்த மேக்ஸோஜல்னு ஒரு பவுடர் எழுதி கொடுத்தாங்க சார். சரி, அது டெய்லி நாங்கள் மார்னிங் நைட் குடிக்க சொன்னாங்க. இப்போ மேக்ஸோஜல் குடிச்சிட்டு தாங்க சார் இருக்காரு. சரி பட் ரிசல்ட் வந்து செமினல் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, மறுபடியும் பண்ணி பார்க்கல. நான் நீங்க நேற்று சொன்னதை வச்சு பார்த்தோம்னா எல்லாமே ஓகேன்னு எனக்கு தோணுச்சு. இப்போ உங்களுக்கு கால் பண்ணி பேசணும். வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். ஒன்றும் கவலைப்படாதீங்க, முதல்ல ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. ஓகே சார். நீங்கள் சந்தோஷமா இருங்க. 89 தான் ஓகே இல்லைங்க சார்? என்னங்க? கான்சன்ட்ரேஷன் 89 போட்டுருக்குங்க சார் ரிப்போர்ட்ல. அது ஓகே தான். 39க்கு மேலே இருந்தால் நார்மலுங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 39 மில்லியன்ஸ். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் டாக்டர். நான் திருவண்ணாமலையில இருந்து கோபி பேசுகிறேன் டாக்டர். கோபி சொல்லுங்கள். டாக்டர் எனக்கு வந்து 47 வயசு ஆகுதுங்க. சரிங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க. ஓகே. எனக்கு என்ன பிரச்சனைனாக்கா இப்போ செக்ஸ் வச்சுக்கும் போது ஒரு நிமிஷத்துல விந்து வெளியே வந்துடுதுங்க. சரி. நான் சின்ன வயசுல சுய அனுபவம் அனுபவிச்சுங்க. சரி. அதனால இப்படி இருக்குதா இல்லை எப்படிங்கிற? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. உலகம் முழுவதுமே ஒரு 30% பேர் சீக்கிரம் விந்து வெளியேற்றுவாங்க ஒரு நிமிஷத்துலேயே. ஒரு நிமிஷத்தில் வெளியேற்றினா கூட அது அப்நார்மல்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஐஎஸ்எஸ்எம் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் செக்ஷுவல் மெடிசன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிமிடத்தில் வெளியேற்றினா கூட பரவாயில்ல, நீங்களும் உங்கள் மனைவியும் சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இல்லை, உங்கள் உறவுகள்லையும் எந்த நெருடலும் பிரச்சனைகளும் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். இல்லை ஒரு நிமிஷத்தில் வெளியாகுது, உங்களுக்கு மனக்குறை, உங்கள் மனைவிக்கு மனக்குறை, இல்லை உங்கள் உறவில் பாதிக்கப்படுது, இப்படி இருந்தால் அதை சரி செய்து கொள்ளணும். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இல்லை எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருதுன்னு நினச்சிங்கன்னா, ஒன்று நீங்கள் பல்வேறு பயிற்சி முறைகள் நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த பயிற்சி முறையில் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் மனைவியை தூண்டுங்க. ABCDEFன்னு சொல்கிறோம். A ஸ்பாட் பெண்ணுறுப்பு உள்ளே இருக்க தூண்டுங்க, மார்புகள் B ஸ்பாட்டு தூண்டுங்க, கிளைட்டோரிஸை தூண்டுங்க அவங்க உச்சகட்டம் அடையிறதுக்கு. உச்சகட்டம் அடைந்த பிறகு நீங்கள் செக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எவ்வளோ நேரத்தில் விந்து வெளியேற்றினாலும் இது ஒரு குறைபாடல்ல, இது ஒரு நார்மலான விஷயந்தான், கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டாம். இல்லை இதெல்லாம் உங்களுக்கு போதலை, இதெல்லாம் சரிப்படலைன்னு நினச்சிங்கன்னா மருத்துவர் அணுகுங்க. அற்புதமான மருந்துகள் இருக்குது. நீங்கள் நீண்ட நேரம் நல்லா செக்ஸ் பண்ண முடியும், ஒரு கவலையும் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து அடைப்பு இல்லாமல் விந்தணுக்கள் எசூஸ்போமியா இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இவங்களுக்கு வந்து ஒன்று வந்து இவங்களுடைய ஜெனட்டிக் டிஸார்டர், குரோமோசோமில் ப்ராப்ளம் இருக்கும். கிளின்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு 1-2 விந்து இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக் குறைபாடுனால விந்தணுக்கள் இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது ஒய் டெலீஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒய் குரோமோசோம் வந்து இல்லாமல் டெலீஷனாக இருக்கும். இன்னும் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிப்ரவரி மாதம் 15-16 தேதிகளில் உலகம் முழுவதும் இருந்து செக்ஸாலஜிஸ்ட் வந்து சென்னையில் க்ரீன் பார்க் ஹோட்டலில் 15-16 தேதிகளில் உலக பாலியல் மாநாடு நடக்க இருக்குது. இங்கே வந்து ஒரு 1000 செக்ஸாலஜிஸ்ட் தங்களுடைய கருத்துக்களை, ஆய்வுகளை பகிர்ந்து கொள்கிறாங்க. சைக்காலஜிஸ்ட்டு, யூராலஜிஸ்ட், ஆண்ட்ராலஜிஸ்ட், எண்டோக்ரைனாலஜிஸ்ட் எல்லாருமே இதில் கலந்துக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நம்ம பல்வேறு இந்த ஆய்வுகளை பற்றியெல்லாம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச போகிறோம். ஸோ வாசகர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. 14, 15, 16 பிப்ரவரியில் வேலண்டைன் டே 14 காதலர் தினம் 14ஆம் தேதியிலேருந்து சென்னை ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையத்தில் பாலியல் கண்காட்சியும் குழந்தையின்மைக்கான பிரச்சனைகளும் தீர்வுகளும் பற்றிய கண்காட்சியும் இந்த 3 நாட்கள் நடக்க இருக்குது. இது பொதுமக்களுக்கான கண்காட்சி. இது இலவசம், எல்லாரும் கலந்துக்கலாம். 14ஆம் தேதி காலை 9 மணி அளவில் உயர் திரு H. வசந்தகுமார் அவர்கள் இந்த கண்காட்சியை திறந்து வைக்கிறாங்க. நீங்கள் அனைவரும் இந்த கண்காட்சிக்கு வந்து பயன்பெற வேண்டுகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகளை எங்களுக்கு மின்னஞ்சலில் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.